Okay, good. In the problem கவனிங்க. An observer can see through a pinhole. An observer can see through a pinhole the top end of a thin rod of height h. So ஒரு அப்சர்வரால் என்ன பண்ண முடியுதுன்னா ஒரு பின்ஹோல்னா ஒரு சின்ன ஹோல் வழியாக ஒரு டாப் ஆஃப் த ராடை பார்க்க முடியுதான். அந்த ராடோட ஹைட் வந்து h. ஸோ அந்த பின்ஹோல் வழியாக ஒரு டாப் ஆஃப் த ராடை பார்க்குறான் ஆஃப் ஹைட் h placed as shown in the figure. ஸோ ஃபிகரில் வந்து காமிச்ச மாதிரி ஒரு ராட் வந்து ஹைட் h. ஓகே, the beaker height is 3h. ஸோ பீக்கரோட ஹைட் எவ்வளோனா 3h அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இட்ஸ் ரேடியஸ் இஸ் h. ஸோ பீக்கரோட ஹைட் வந்து 3h அண்ட் அதுக்கப்புறம் அதோட ரேடியஸ் வந்து என்னது h. ஸோ இட் இஸ் a circular beaker. ஓகே, சர்க்குலர் பீக்கர்னால் அந்த பக்கெட் வந்து சர்க்குலராக இருக்குது. ஓகே, when the beaker is filled with a liquid up to height 2h. ஸோ பீக்கரை வந்து என்ன பண்ணுறான், ஹைட்டால் லிக்விடால் ஃபில் பண்ணுறான். மேபி அதை நீங்கள் வாட்டராக கூட எடுத்துக்கலாம், சம் லிக்விட். ஓகே, ஸோ பீக்கர் இஸ் ஃபில்டு வித் ஹைட் அப் டு ஹைட் 2h வரைக்கும் ஃபில் பண்ணுறானா. அப்புறம் என்ன ஆகுதான், ஈ கேன் சி த லோயர் எண்ட் ஆஃப் த ராட். ஸோ தண்ணி வந்து டோட்டலாக ஹைட் ஆஃப் த பீக்கர் என்னது 3h. அதில் 2h அளவுக்கு என்ன பண்ணிடுறான், லிக்விடை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் ஆஃப் த ராடு தெரியுதான். சரி, இப்போ அந்த பீக்கருக்குள்ளே எதுவுமே ஃபில் பண்ணாதப்போ அவனுக்கு வந்து டாப் ஆஃப் த ராடு தெரியுது. பீக்கரை ஃபில் பண்ணதுக்கப்புறம் 2h வரைக்கும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தெரியுதான், லோயர் எண்ட் ஆஃப் த ராட் தெரியுதான். தென் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லிக்விட். ஸோ லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு கேட்குறான். இப்போ ஓகே, குட். சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினில் ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தான். இப்போ நான் ஒரு டயக்ராம் போடுறேன் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் a சர்க்குலர் பீக்கர். ஓகே, இது வந்து ஒரு பீக்கர். இதோட ரேடியஸ் வந்து என்னென்னா r. ஓகே, இது வந்து சென்டர் ஆஃப் த பீக்கர். ஓகே, திஸ் இஸ் சென்டர் ஆஃப் பீக்கர். இது வந்து ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா r இஸ் த ரேடியஸ். ஸோ இட்ஸ் அ சர்க்குலர் பீக்கர். இப்போ என்னென்னா இந்த இடத்துல வந்து பாட்டமில் ஒரு ராட் வச்சுருக்க மாதிரி காமிச்சிருந்தானா, திஸ் இஸ் த ராட், ஹைட் வந்து h. ஸோ இது வந்து பாட்டம் ஆஃப் த ராட், அதை நான் வந்து பீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இது வந்து டாப் ஆஃப் த ராட், ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் t. ஸோ இது வந்து t அண்ட் திஸ் இஸ் பாட்டம் வந்து b. ரைட்டா, திஸ் இஸ் ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் t. டாப் ஆஃப் த ராடு, ஹைட் வந்து h. ஸோ இதில் வந்து இனிஷியலாக எதுவுமே ஃபில் பண்ணல, மேபி யூ கேன் டேக் இட் அஸ் ஏர். இப்போது இது வந்து என்னென்னா பீக்கரோட எண்டு. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து மேலே வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்கிள் இருக்குது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த பின் ஹோல் வந்து க்ரியேட் ஆகுது, ரொம்ப ஸ்மால் ஹோல். ஸோ இப்போ கொஷின் படி என்ன கொடுத்துருந்தா அப்படின்னா, இந்த இடம் வந்து டாப் ஆஃப் த ராட், இது பாட்டம் ஆஃப் த ராட், இது வந்து சென்டர் ஆஃப் த பீக்கர். ரைட்டா, சீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் த பீக்கர்னு வச்சுக்கலாம். இப்போ டாப் ஆஃப் த டைரெக்டாக அந்த பின் ஹோல் வழியாக பார்க்கும்போது இவன் தான் அப்சர்வர். ஓகே, டாப் ஆஃப் த ராட் தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம், லைட் ரே இப்படி தானே பாஸ் ஆகணும். லைட் ரே நீட் டு பாஸ் லைக் திஸ். ஸோ இதில் வழியாக போகக்கூடிய லைட் ரே என்ன ஆகும், அவன் கண்ணை போய் ரீச் பண்ணும். ஸோ யூ கேன் ஏபிள் டு சி ஒரு சின்ன ஓட்டை வழியாக அவனுக்கு இந்த டாப் ஆஃப் த ராடு தெரியுதான். இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணலாமா. இந்த லைன் ஐ கேன் கால் இட் அஸ் வாட், சென்ட்ரல் லைன். ரைட், சென்டர் லைன் டு த பீக்கர். ஸோ பீக்கர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய சென்ட்ரல் லைன் இது. ரைட், இது வந்து ரேடியஸ். கரெக்டாக, ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருந்தா, ரேடியஸ் தே ஹவ் கிவன் அஸ் h. ஸோ டோட்டலாக இந்த லென்த் எவ்வளோ இருக்கும், இப்போ ரேடியஸ் வந்து h, ரேடியஸ் இஸ் h. வாட் இஸ் த டோட்டல் லென்த் தென், 2h தானே. ஸோ இந்த லென்த் வந்து 2h நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are interested to find what is this angle. இப்போ இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த ஆங்கிள் we are interested to find. Let it be some thetaன்னு வைங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இது ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னது நம்மளுக்கு தீட்டா தானே. they are parallel lines. இது தீட்டானா உங்களுக்கு இதுவும் தீட்டா தான். I am going to construct a triangle. ஓகே, ஒரு இமேஜினரி ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 90 டிகிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்த ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ், இப்போ இந்த பின் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் P. இந்த இடம் வந்து T. இதை வந்து நான் வந்து ஏன்னு கூட கூப்பிடலாம், கேபிட்டல் ஏ லெட்ஸ் டேக். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது. இது வந்து நம்மளுக்கு A, திஸ் இஸ் P அண்ட் திஸ் இஸ் என்னது T. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக பொறுமை வேணும். ஸோ ஸ்லோவாக லேர்ன் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டால் இந்த வேல தான் நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பொறுமையாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வே ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான் இது. ஓகே, ரைட். ஸோ இது வந்து 90 டிகிரி. இப்போ
நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் த பீக்கர் என்னது 3h. இது வந்து ஹைட் h இல்லையா? ஸோ இந்த ஹைட் எவ்வளோ இருக்கும்? 2h. அதே மாதிரி இந்த ஹைட் எவ்வளோ இருக்கும்? வாட் இஸ் திஸ் லென்த்? அதுவும் 2h. ஏன்னா பீக்கரோட ரேடியஸ் வந்து 6, டோட்டல் வந்து 2h இல்லையா? ஸோ இப்போ இதுலேருந்து we are interested to find what is this angle theta. Theta என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். Try to find tan theta here. Tan theta is equal to opposite 2h, இது வந்து adjacent. So 2h by 2h னு வருதா? So tan 0 is, tan theta is 1. So theta ஓட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? theta ஓட வேல்யூ நம்மளுக்கு 45 டிகிரி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ theta ஓட ஆங்கிள் என்னது நம்மளுக்கு இங்கே 45 டிகிரி. ஸோ இது 45 டிகிரினா இது எவ்வளோ டிகிரி? 45 டிகிரி. இது நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணுறேன் இல்லையா? இந்த லென்த் எவ்வளோ நம்மளுக்கு? சரி, இந்த லென்த் எவ்வளோ நம்மளுக்கு? இட் இஸ் h. ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த பீக்கர் தானே. இது வந்து ஹைட் hனா இந்த லென்த் எவ்வளோ இருக்கும்? இந்த இடத்த ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் r. இந்த இடத்த நான் rன்னு கூப்பிட போகிறேன். இந்த இடத்த கேன் ஐ கால் இட் அஸ் wன்னு கூப்பிடலாம் இல்லையா? ஸோ கவனிங்க, இந்த ட்ரையாங்கிள்லேருந்து வாட் யூ கேன் சே, இது வந்து பாயிண்ட் P, this is W and this is what? R. இந்த ஆங்கிள் ஆல்ரெடி என்ன தெரியும் நம்மளுக்கு? 45 டிகிரின்னு தெரியும். என்னோட ஏம் என்னென்னா இந்த PW என்னன்னு கண்டுபிடிக்கணும், திஸ் ஹைட் என்னன்னு. ஓகே, ஸோ யூ நீட் டு சே R, இந்த லென்த் என்னது? h. ஸோ திஸ் ஹைட் இஸ் h நம்மளுக்கு. ஸோ வாட் இஸ் tan 45 here? tan 45 is equal to opposite வந்து என்னது? h. this adjacent is PW. ஸோ ஹெச்சோட வேல்யூ என்ன இருக்கும்? ஸோ PW into 1ன்னு வரும். வாட் இஸ் PW then? ஈக்குவல் டு h. ரைட்டா இல்லையா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ஹைட் PW இஸ் வாட்? ஹைட் h. இந்த ஹைட் வந்து இப்போ h. அப்போ இந்த ஹைட் எவ்வளோ இருக்கும்? 2h நம்மளுக்கு. ரைட்டா? சரிப்பா, இப்போ வந்து டேரெக்டாக நம்மளுக்கு லைட் ரேஸ் போய் மோதிச்சு. ரைட்டா? இங்கே டாப்லேருந்து டேரெக்டாக லைட் ரேஸ் போய் ரீச் பண்ணுது. இப்போ சென்டர் லைன் ஒன்று கட் பண்ணேன். அதுக்கப்புறம் வாட் ஐ டிட் வாஸ், இந்த ஆங்கிள் 45 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் லைனில் இருந்து இந்த ஹைட் என்ன, இந்த இடத்துல கட் ஆச்சுல்ல, இந்த சென்ட்ரல் லைன் வந்து ஒரு இடத்துல கட் ஆச்சு இந்த ரேவோட. அந்த இடத்த நான் மார்க் பண்ணி இந்த இடம் ஹைட் h, லென்த் h. ஸோ இந்த இடம் என்னவாக இருக்கும்? hன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். PW ஐ காட் இட் அஸ் h. நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நோட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து என்னென்னா, ஒரு பாத்து தான் நம்மளுக்கு அவைலபிள். சரி, இப்போது இந்த பின் ஹோல் வழியாக இவன் பார்க்கணுன்னு வைங்க. இந்த பின் ஹோல் வழியாக அவன் பார்க்கணுன்னா இந்த லைட் ரே மட்டும்தான் பாசிபிள். ஏன்னா இட்ஸ் அ வெரி வெரி ஸ்மால் திங். இப்போ இங்கேருந்து போகக்கூடிய லைட் ரே கூட அவனுக்கு தெரியாது எக்ஸாக்டாக. இப்படி போகிற லைட் ரே கூட அவனுக்கு தெரியாது எக்ஸாக்டாக. அவனுக்கு இது வழியாக போகக்கூடிய லைட் ரே மட்டும்தான் அவன் கண்ணால் பார்க்க முடியும். ஸோ மச் இட் இஸ் தின் ஹோல். இந்த ப்ராப்ளமில் முக்கியமான பாயிண்ட் அது. அடுத்து, திஸ் இஸ் அவர் அப்ஸ்டக்கிள், திஸ் இஸ் த அப்சர்வர். ஹைட் பாட்டம்லேருந்து 2h ஹைட்டுக்கு லிக்விட் வாட்டர் சம் லிக்விடை ஃபில் பண்ணிட்டோம் 2h ஹைட்டுக்கு. திஸ் இஸ் த ராட். இந்த இடத்த நம்ம என்ன சொன்னோம்? வி கால் திஸ் ஆஸ் பாட்டம். இந்த லைன் என்னது? திஸ் சென்ட்ரல் லைன். திஸ் இஸ் சி சென்ட்ரல் லைன். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த ஒரு ரே மட்டும்தான் நம்மளுக்கு லைட் ரேஸை இது பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? இந்த ஒரு ரே வந்து அந்த கண்ணை ரீச் பண்ண முடியும். இப்போ இந்த ரே கூட அவன் கண்ணுக்கு தெரியாது. ஸோ மச் இட் இஸ் தின் ஹோல். நம்மளுக்கு இந்த தடவை அவனுக்கு என்ன தெரியுது? லிக்விடை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாட்டம்லேருந்து அவனுக்கு தெரியுது. பாட்டம்லேருந்து தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் த பாட்டம். ஸோ பாட்டம்லேருந்து வரக்கூடிய லைட் ரே பட்டு அந்த ஒரே ஒரு பாத்து தானே அவைலபிள் சொன்னோம், அது வழியாக தான் பாஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? இது வந்து ஒரு சென்ட்ரல் லைன். கரெக்டாக? இந்த சென்ட்ரல் லைனு திஸ் இஸ் வாட்? h. இதுவும் நம்மளுக்கு hன்னு தெரியும். ஸோ இந்த இடத்த நம்ம என்ன சொன்னோம்? டீன்னு கூப்பிட்டோம். இங்கே 45 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணோமா? அப்போ இதுவும் என்னது? 45 டிகிரி. இப்போ இது 45 டிகிரினா இந்த இடம் எவ்வளோ இருக்கும்? இந்த இடமும் நம்மளுக்கு 45 டிகிரி. சரி, இப்போ கவனிங்க. இந்த ஆங்கிள் வந்து நான் இப்போ லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்த நான் என்ன வச்சுக்கலாம்? ஸோ கேன் ஐ கால் திஸ் அஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இங்கேருந்து இப்படி போய் பட்டு இப்படி போகுது. இது வந்து நம்மளுக்கு ஏர் மீடியம். இப்போ μ1 sin I இஸ் ஈக்குவல் டு μ2 sin R. இது வந்து நார்மல். ரைட்டா? இந்த இடத்துல இப்போ இது ஏர் சர்ஃபேஸ், இது வாட்டரு. ஸோ இந்த இடத்துல இது ஐனா நார்மலோட, இது வந்து ரிஃப்ராக்ஷனோட ஆங்கிள். ஆல்ரெடி நம்மளுக்கு ரிஃப்ராக்ஷனோட ஆங்கிள் 45 டிகிரின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? சரி, இப்போ வந்து R வந்து 45 டிகிரி நம்மளுக்கு தெரியும். மியூவோட வேல்யூ தான் கொஷினில் கேட்குறான். இந்த μ1
which is வாட்டரோட இதை கேட்குறான் sin I mu 2 ஓட வேல்யூ என்னது air. what is sin R 45 mu W we need to find sin 45 divided by sin I. இப்போ நம்மளுக்கு mu W நம்மளுக்கு தெரியணும் வாட்டரோட refractive index. பட் ஆனால் அதுக்கு sin I தெரியணும். ஏன்னா sin 45 நம்மளுக்கு தெரியும். sin I தெரிஞ்சாலே போதும் we can find the answer. இப்போ sin I எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹைட் என்ன தெரியும் நம்மளுக்கு this height is 2h. இந்த ஹைட் என்ன தெரியும் நம்மளுக்கு இந்த லென்த்து h. இப்போ இது h இது 2h. அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும் √5hன்னு வரும். கால்குலேட் பாருங்கள் பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறேன். இது h இது 2hனா இது எவ்வளோ வரும் √5h தானே. ஸோ வாட் இஸ் sin I? sin I is equal to opposite by opposite என்னது h, hypotenuse is √5h. so 1 by √5. ஸோ இந்த sin I ஓட வேல்யூ என்ன கிடைக்குது இது வந்து 1 by √2. sin I ஓட வேல்யூ என்னது 1 by √5. ஸோ இது மேலே போச்சுன்னா என்ன வரும் √5 by √2 which is nothing but √5 by 2. ஸோ இதில் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் √5 by 2.